ஃப்ரெண்ட்ஸ். தொழுகைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நான் பாக்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போட கறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாசியுமே வந்து கொஞ்சம் பாக்கெட் பண்ணேன். மாசி இது ஊறுகாய் பாட்டில்ல நெறைய பேருக்கு டவுட் வருது. கேட்குறாங்கன்னா, இது வந்து 100 கிராம் பாட்டில் தானா? இது வந்து 50 கிராம் பாட்டில் மாரி இருக்கு அப்படின்னு. வெயிட் போட்டு பாருங்க. இங்க பாருங்க. வெயிட்ல தெரியும் உங்களுக்கு. இது வந்து 100 கிராமுக்கு எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து 10 கிராம்ஸ் வந்து போடுறேன். ஏன்னா 5 கிராம்ஸ் அந்த பாட்டிலுடைய வெயிட் இருந்துச்சுன்னா, இங்கே வந்து எக்ஸ்ட்ராவே வந்து நான் வந்து 5 கிராம்ஸ் போடுறேன். 110 கிராம்ஸ் வந்து போட்டு தான் நான் கொடுக்குறேன் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, கம்மியாயிடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் வருது. அதனால தான் வந்து நான் சொல்றேன். ஏன்னா இது அகலமான பாக்ஸா வாங்கிட்டேன். இது வந்து ஊறுகாய்க்கு வந்து நீளமா வாங்கணுமா. எனக்கு அது தெரியல. அதனால நான் அங்க போன ஷாப்லலாம் வந்து எனக்கு கிடைக்கல. அது ரெடிக்கு குடுக்கணுமா. மொத்தமா குடுத்தா தான் அவங்க ஊறுகாய் பாக்ஸ் நீளமா போட்டு குடுப்பாங்களாம். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால இந்த மாரி அகலமான பாக்ஸ வாங்கிட்டேன். அப்புறம் மாசியும் போட வேண்டியது இருந்துச்சு. இட்லி பொடி கொஞ்சம் பாக்கெட் போட வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போட்டுட்டு வந்து 200 கிராம்ஸ் பாக்ஸுமே போட போகிறேன். போடுறத பாருங்க. கரெக்டாக வந்து இல்லாமல் எக்ஸ்ட்ராவே தான் நான் போடுறேன். ஏன்னா அந்த பாக்ஸுக்கும் வெயிட் போகும். அப்போ 200 கிராமுக்கு மேலே தான் நான் வந்து வெயிட் போட்டு வச்சுருப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் டவுட்டாக கேட்குறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு. மார்க்க கல்வியை வந்து கற்றுக்கிறதுக்கான இப்போ நிறைய இடத்துல வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்க்க கல்வி தேடலுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஆண் பெண் 2 பிள்ளைங்களுக்குமே வந்து அல்லமீன் எம்ஆர் நகர் மதரசாவில், அதாவது பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள்.